எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே, நாம் இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் உலகக்கோப்பை நடந்திருக்கும். அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கும் பார்த்துருப்பீங்க. அதில் நடந்த சில முக்கியமான சில சம்பவங்களையும், மேலும் அடுத்த உலகக்கோப்பை எங்கு நடைபெறப் போகிறது, அதுக்கான ஃபார்மெட் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக அலசி ஆராய போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளார போகலாமா நேர்களே? சமீபத்தில் நடந்து முடிந்த உலகக்கோப்பில் என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது வேற ஒன்றும் இல்லை நேர்களே. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் 2020 உலகக்கோப்பையிலிருந்து ஓய்வு வருவதாக அறிவித்துள்ளனர். இனி அடுத்த உலகக்கோப்பை தொடர் எங்கு நடக்கிறது, என்ன ஃபார்மெட் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிற நேர்களே. அடுத்த உலகக்கோப்பை 2026 நடைபெறும் உலகக்கோப்பை இந்தியா மற்றும் இலங்கை இரு நாடுகள் இணைந்து நடத்துகின்றன நேர்களே. இதுக்கான அறிவிப்பு 2021 அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இரு நாடுகளும் இந்தியாவும் இலங்கையும் இணைந்து உலகக்கோப்பை தொடரை நடத்துவது இதுவே முதல் முறை நேயர்களே. இதற்கு முன்பு 2012ஆம் ஆண்டு இலங்கை தனியாகவும் 2016ஆம் ஆண்டு இந்தியா தனியாகவும் உலகக்கோப்பை போட்டியை நடத்தியிருந்தன. இரு நாடுகளும் இணைந்து நடத்துவது இதுதான் முதல் முறை நேயர்களே. மேலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ஐபிஎல் தொடருக்கு முன்பாக இந்த போட்டியை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்கான அட்டவணை இன்னும் வெளியிடப்படவில்லை. வெளியிட்டவுடன் அதையும் உங்களுக்கு நாங்கள் தனி வீடியோவாக அறிவிக்கிறோம் நேயர்களே. சமீபத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பையில் மொத்தம் 20 அணிகள் பங்கு பெற்ற நேயர்களே. ஒவ்வொரு பிரிவிலும் 4 அணிகள் என்று 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறின. சூப்பர் 8 சுற்றில் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவுக்கும் 4 அணிகளாக பிரிக்கப்பட்டு அதில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. அடுத்த உலகக்கோப்பையில் 20 நாடுகள் பங்கேற்க உள்ள நிலையில் 12 நாடுகள் ஏற்கனவே தகுதி பெற்றுள்ள நேயர்களே. போட்டியை நடத்தும் நாடுகளான இந்தியாவும் இலங்கையும் போட்டி நடத்துவதால் நேரடியாக தகுதி பெற்றுள்ளன. அதை தவிர சமீபத்தில் நடந்து முடிந்த உலகக்கோப்பையில் முதல் 7 இடங்களை பிடித்த அணிகள் நேரடியாக தகுதி பெற்றுள்ளன. அந்த அணிகளை பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் நேரடியாக உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ளன. மேலும் இந்த 2020 உலகக்கோப்பை தொடர் முடிவுக்கு பின்னர் ரேங்கிங்கில் சிறந்த ரேங்கிங்கில் உள்ள 3 அணிகள் நேரடியாக தகுதி பெறும் நேயர்களே. இதை தவிர மீதமுள்ள 8 அணிகள் குவாலிஃபையர் முறையில் போட்டிகள் நடைபெற்று அதன் மூலம் உலகக்கோப்பை சுற்றுக்கு தகுதி பெறும் நேயர்களே. என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நேயர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன். வணக்கம் நேயர்களே.